அஸ்ஸலாமு அலைக்கும். யாருக்கெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்குமோ மறக்காமல் அவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். அதுவும் ரொம்ப வேகமாகவே செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நம்ம நிறைய காய் சேர்த்துருக்கோம், ப்ளஸ் மட்டன் சேர்த்துருக்கோம். இதில் எந்த ஒரு மசாலாவும் நம்ம அஜினமோட்டோ மாதிரி எதுவுமே சேர்க்கலை. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாமா. ஒரு வானல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம பூண்டு நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கணும், வெங்காயத்தை சேர்த்துக்கணும், கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, அப்புறம் முட்டைகோஸு எல்லாமே அப்பப்போ நல்லா வதங்கின உடனே ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து எல்லாமே வதக்கின உடனேயே அதில் மிளகாத்தூள், உப்பு, மிளகுத்தூள், ஜீரகம் தூள், கரம் மசாலா அவ்வளோதாங்க. கொஞ்சம் சிக்கன் கிரேவி மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதங்கின உடனே பாருங்கள் 50% குக் பண்ணி 80% குக் பண்ணி வச்ச அரிசியை நான் சேர்த்துக்கிறேன். அதில் நான் பாருங்கள் டைரெக்டாகவே மட்டனை வேக வச்சதை அப்படி நம்ம இதில் சேர்த்துக்கணும். அப்போதே இந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும். பாருங்கள் அதில் கொஞ்சோண்டு ஒயிட்டு மிளகுத்தூள் இருந்தால் அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒயிட் பெப்பர் தூள் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அதை கிளறிக்கோங்க. எல்லாத்தையுமே கிளறி விட்டுட்டு அடுத்து நீங்கள் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் செஞ்ச மசாலா இது. கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மசாலாவோட அந்த வெஜிடபிள் நல்லா சேர்ந்துருக்கணும். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரைஸை சேர்த்துக்கோங்க. அடுத்து எக்கு போட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் அதில் போட்டு நல்லா மேலேயும் கீழேயும் புரட்டிக்கோங்க. சூப்பராக பாருங்கள், உடையாமல் பார்த்துக்கோங்க. செம்மையாக இருக்கும். அந்த காய்கறியோடு அந்த ரைஸு சேர்ந்துருந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செஞ்சு என்ஜாய் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு மசாலா கொஞ்சம் கம்மியாக தெரியுற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் கரம் மசாலா மேலாக்கில் போட்டுக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.